The world's first non-linear single shot movie இரவின் நிழல் இப்பொழுது பிரைம் வீடியோவில் கண்டு மகிழுங்கள். சரி சரி, கல்யாணம் நல்லபடியா நடக்கும், எந்த கவலையும் இல்ல. எனக்கு கோர்ட்ல ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, நான் போயே ஆகணும். ப்ளீஸ். என்னக்கா இவ்வளவு தூரம் வந்துட்டு கல்யாணத்தை பார்க்காம பசங்களுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். தயவு செஞ்சு இருந்துட்டு போங்க. பொன்னி, அதுதான் எனக்கு பதிலா ராணி வரல. ராணி வேற நான் வேறன்னு இல்ல. எங்கல்ல யாரும் ஒருத்தர் இருந்தாலும் எங்க 2 பேரோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு இருக்கும். சரியா? ஓகே ஓகேம்மா. சரிக்கா, போயிட்டு வாங்க. தேங்க்யூ சோ மச் சார். நீங்க இப்ப கிளம்பலாம். போலாமா வாசு? ஓகே. சந்திரு, சந்திரு, ஏமா? இல்ல சந்திரு, மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையில இதை முடிச்சிட முடியாது. ஆனாலும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடு. அம்மா, என்னம்மா? என்கிட்ட நீ இப்படி எல்லாம் உடஞ்சு பேசணும்னு அவசியமே இல்லம்மா. என்னால எப்படிமா அதை தாங்கிக்க முடியும்? இங்க பாருமா, நீ இப்படி கலங்கி நிக்கிறத என்னால ஏத்துக்க முடியலம்மா. இந்த மாதிரி சூழ்நிலையில வேற என்னால வருத்தப்படாம இருக்க முடியலம்மா. எனக்கு புரியாம இல்லடா, ஆனா எனக்கு வேற வழியே தெரியல. என்ன பண்ண சொல்ற சொல்லு. சூர்யா பண்ண தப்புக்கு அந்த நேரத்துல என்னால வேற எந்த முடிவை எடுக்க முடியலடா. புரிஞ்சுக்கோ. இத நான் எப்படிமா ஏத்துக்கிறது? அண்ணன் பண்ண தப்புக்கு பவித்ராவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது 100% ஓகே. ஆனா எந்த தப்பும் பண்ணாத எனக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணங்கிறது எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியலமா. சரியா தவறான யோசிக்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லடா. சில சமயம் யாரோ பண்ண தப்புக்கு நாம பலி ஆயிடுவோம். நாம பிராயச்சித்தம் தேடுற மாதிரி ஆயிடும். அதனால நீ அந்த ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டும் போது முழு மனசோட தாலி கட்டு. அப்பதான் உங்க 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அதுதான் இந்த அம்மாவுக்கும் வேணும். எல்லாம் இருக்கட்டும்மா. சூர்யா தான் பவித்ராவோட இந்த நிலைமைக்கு காரணம்னு தெரிஞ்சும் என்கிட்ட ஏமா அதை மறைச்ச? என்ன கூட அநியமா நினைச்சிட்டல நீ. அதான் என்னால தாங்கிக்க முடியாம போயிடுச்சு. மண்டபத்துல எல்லாரும் முன்னாடியும் அந்த விஷயம் தெரியறப்போ நான் உன்னை எப்படி பார்த்தேன் தெரியுமா? நான் உறைஞ்சு போயிட்டமா அந்த இடத்துல. என்கிட்ட ஏமா மறைச்ச? பவித்ரா கர்ப்பமா இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு சூர்யா தான் காரணமா இருப்பான்னு நான் யோசிக்காம விட்டுட்டேன். நான் யோசிக்காம இருப்பேனா சந்துரு? சூர்யா தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு நடு வீட்டுல நிக்க வச்சு எல்லார்கிட்டையும் உண்மையை போட்டு உடைச்சிருக்க மாட்டேனா? உங்க அப்பா அதுக்கு மறுப்பு சொல்லியிருப்பாரா? கண்டிப்பா மாட்டாரு. அடுத்த நிமிஷமே பவித்ராவுக்கு சூர்யாவை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா பவித்ராவை பத்தி எல்லா உண்மையும் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப வெறும் காதலிச்சிருக்காங்கன்னு சொன்னதுக்கே உங்க அப்பாவோட கோவத்தை பார்த்தல்ல. அவ கர்ப்பமா இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும்?
என்னால் அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இப்ப கூட நம்ம முழுசா உண்மையை சொல்லல. அவங்க காதலிச்சதை மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஆனா அந்த பவித்ரா பொண்ணு வாயும் வயிறுமாய் இருக்கா. இதுக்கப்புறமும் நிறைய போராட வேண்டி இருக்கு. அதையெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு என் மனசுல தைரியம் வேணும். நீ என் கூடவே இருந்தாலே போதும். என்ன புரிஞ்சுக்கடா சந்துரு. எனக்கு புரியுது. குடும்பத்துக்கு நல்லதுன்னு யோசிச்சு இன்னொரு மகனை நான் இப்படி கஷ்டப்படுத்த கூடாதுதான். ஆனா எனக்கு வேற வழி இல்லை சந்துரு. என்ன மன்னிச்சிடு, மன்னிச்சிடு. அம்மா, நீயும் சரி அப்பாவும் சரி வாய் வார்த்தையா சொன்னாலே நான் எதையும் தட்டி பேசினதே இல்லையேம்மா. ஆனா இது ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லம்மா. ஸ்வேதாவை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? சூர்யா தான் மாப்பிள்ளைன்னு பெரிய கற்பனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அதெல்லாம் ஒரே அடியா உடைச்சு அவன் தம்பி தான் அவன் புருஷன் சொன்னா அவங்க எப்படி உடைஞ்சு போயிருப்பாங்க? அதை யோசிச்சு பாத்தியாமா? உன் நல்ல மனசு யாருக்கும் வராதுடா. நீ சொன்னது எந்த விதத்திலையும் தப்பு இல்ல. ஆனா இந்த கல்யாணத்துக்கு அவளும் முழு மனசோட சம்மதிச்சிருக்காடா. அந்த ஸ்வேதாவா இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும், எல்லாருக்கும் உன்னை மாப்பிள்ளையா ஏத்துக்கிறதுல முழு திருப்தி. அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணமே நடக்க போகுது. நீ மட்டும் தாண்டா. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ உன் மனசு முழுசா மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. டேய், அம்மா, நீ அழக்கூடாதுமா. அவன் பண்ண தப்புக்கு நீ இப்படி மறுபடியும் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலம்மா. ஸ்வேதாவுக்காக தான் யோசிச்சேன். ஆனா அவங்களுக்கு அதுல முழு விருப்பம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை மறுக்கலம்மா. நீ எப்பவுமே கஷ்டப்படக்கூடாது, அழக்கூடாது. அதை என்னால தாங்கிக்கவே முடியாதுமா. ஊர்ல உள்ளவங்க எல்லாம் தாய்க்கு தலைமகன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு இந்த பொன்னி அம்மாவுக்கு இளைய மகன் நீதாண்டா. சரி, ரெடி ஆயிட்டு வா. பவித்ரா, ஸ்வேதா, சாரி ஸ்வேதா. உன்னை போய் நான் நம்பினே. எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்ட. என்ன மன்னிச்சிரு ஸ்வேதா. இந்த விஷயம் இப்படி கல்யாணம் ஆகுற வரைக்கும் வந்து நிக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தணும் தான் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். அதனால்தான் சூர்யாவை பத்தி மறைமுகமா நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீயே சூர்யாவை பத்தி புரிஞ்சு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவேன்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே தலைகீழா நடந்துருச்சு.
என்ன மன்னிச்சிரு ஸ்வேதா. மன்னிப்பா? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? தெரியாம பண்றவங்களுக்கு தாண்டி இந்த மன்னிப்பு, சாரி எல்லாம். நீ தெரிஞ்சே எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்க. என் வாழ்க்கையவே அழிச்சிருக்க. இல்ல ஸ்வேதா, சத்தியமா நான் அப்படி பண்ணல. என் மனசால கூட நான் உனக்கு துரோகம் நினைக்கல. ப்ளீஸ் என்ன நம்பு. உன் வார்த்தைய நம்பினதுனாலதான் என் வாழ்க்கை இப்படி நில குறைஞ்சு போய் நிக்குது. நீ பண்ண தப்புனால இவ்ளோ பெரிய தண்டனைய நான் அனுபவிக்க போறேன்டி. ஹே, உன்னை நான் என் வாழ்க்கையில என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டேன்டி. ஸ்வேதா, நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு எதுவும் பண்ணல. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஹே, யாரே நீ? நான் எதுக்காக உன்னை புரிஞ்சுக்கணும்? உனக்கும் அவனுக்கும் இருக்கிற பிரச்சனையில என்ன எதுக்கடி பகடக்காயா யூஸ் பண்ணீங்க? என் வாழ்க்கைய பத்தி நான் எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையுமே கெடுத்துட்டியே. அப்படி நான் உனக்கு என்னடி பாவம் பண்ண? இல்ல ஸ்வேதா, உனக்கு நான் நல்லது பண்ணணும் தான் நினைச்சேன். ஓ, இதுதான் நீ எனக்கு பண்ண நல்லதா? நீ எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அன்னைக்கே அவனை பத்தி நான் உன்கிட்ட கேட்டப்போ அவனை நான் லவ் பண்றேன்னு உண்மையை சொல்லிருக்கணும். ஆனா நீ உன்னோட சுயநலத்துக்காக பெரிய கேமே விளையாடி இருக்க. ஹெல்ப் பண்றேன்னு என் கூடவே இருந்து என் கழுத்தை அறுத்திருக்க. இல்ல ஸ்வேதா, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? உனக்கு என் மேல கோவம் இருந்தா இன்னும் 4 அடி கூட அடிச்சுக்கோ. ஆனா இப்படி மட்டும் பேசாத ஸ்வேதா, ப்ளீஸ் ஸ்வேதா. ஹே, இன்னொரு முறை என் பேரை சொல்லி கூப்பிடாத. அதுக்கான அருகதைய நீ எப்பவோ இழந்துட்ட. நம்பிக்கை துரோகி. இல்ல ஸ்வேதா, நான் துரோகம் எல்லாம் பண்ணல. இதெல்லாம் பொன்னி ஆண்டிக்காகவும் அவங்க குடும்ப கௌரவத்துக்காகவும் தான் பண்ண. பொன்னி ஆண்டி, சந்துருலாம் ரொம்ப நல்லவங்க ஸ்வேதா. அதுவும் சந்துரு சூர்யா விட ரொம்ப நல்லவன். அவனை கல்யாணம் பண்ணிக்க நீதான் கொடுத்து வச்சிருக்கணும். சூர்யாவை நல்லவன்னு நினைச்சதே தப்பு. உன்னை லவ் பண்ணி ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டான். அவன் தம்பி மட்டும் எப்படி நல்லவனா இருப்பான்? எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதாண்டி. உன்னை நான் மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். இனிமே நீ என் மூஞ்சிலேயே முழிக்காத. ச்சே. ஹே ஸ்வேதா, கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் இப்ப எப்படி புரிய வைப்பேன்? எல்லாத்துக்கும் காரணம் அந்த பவித்ரா தான். அவ மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா என் வாழ்க்கையே நல்லா இருந்திருக்கும். ச்சே, இந்நேரத்துக்கு கோடீஸ்வரர் வீட்டு மாப்பிள்ளை ஆகியிருப்பேன். எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. என்னடா, எதுக்கு இங்க வந்த? இருக்கேனா இல்ல அவமானத்தை தூக்கு போட்டு தொங்கிட்டேன்னு பார்க்க வந்தியா? டேய் மச்சி, என்னடா நீ இப்படி பேசுற? ஏய் சும்மாரா, பின்ன எப்படி பேச சொல்ற? நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி என்னை இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியடா. என்னை இப்படி படுகுழியில தள்ளிட்டல. ஐடி கம்பெனி ஓனரு ஸ்வேதாவோட சொத்துன்னு சொல்லி எதுவுமே கிடைக்காம பண்ணிட்டலடா. நம்பிக்கை துரோகி. இல்ல மச்சி, நீ நினைக்கிறது தப்புடா. உண்மையை சொல்லணும்னா இப்ப கூட நான் உனக்கு நல்லதுதான்டா பண்ணியிருக்கேன். ஏய், என்னது நல்லது பண்ணிருக்கியா? என் கனவு ஆசை எல்லாத்தையும் சுக்குநூறா நொறுக்கிட்டு எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு. டேய் கோவப்படாதடா. உனக்கு ஒரு ஃப்ரெண்டா உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நீ பண்ண எல்லாத்துக்கும் துணை போன. ஆனா நான் பண்ணதான் தப்புன்னு
எனக்கு இப்பதான்டா புரியுது. உண்மையாவே பவித்ரா ரொம்ப நல்ல பொண்ணு மச்சி. என்னடா நீ அவளுக்கு நல்லவன் சர்டிபிகேட் கொடுக்குறியா? இல்ல மச்சி, என்னால அவளுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் கூட சாக கடந்த என்ன அப்படியே விட்டுட்டு ஓடாம என் உயிரை காப்பாத்தினாடா. பவித்ரா மட்டும் இல்லைன்னா இப்ப நான் உன் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கவே மாட்டேன். ஓஹோ, உன் உயிரை காப்பாத்தினதுனால நீ உயிர் நண்பனை காட்டி கொடுத்துட்ட, அப்படித்தானே? இங்க பாரு மச்சி, ஆத்திரப்படாம நான் சொல்றத கேளு. இது காலத்தோட கட்டாயம். இப்ப புதுசா ஆரம்பிக்க போற வாழ்க்கைய சந்தோஷமா வாழு. ஸ்வேதாக்கு சொத்து மட்டும்தான்டா இருக்கு, ஆனா பவித்ரா அளவுக்கு குணம் இல்லடா. குணத்தை வச்சு நான் என்னடா பண்றது? வாழ்றதுக்கு பணம் வேணும். பணம். டேய், பணம் எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம்டா. ஆனா பவித்ரா மாதிரி உன்னை மனசார லவ் பண்ற பொண்ணு கிடைக்குமா சொல்லு? நீ வேணான்னு அவளை தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீ தான் வேணும்னு உனக்காக கடைசி வரைக்கும் நின்னவ மச்சான் அவ. அவளை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஆமாண்டா, அவன் நல்லவதான். நான் தான் கெட்டவன். எவ்வளோ கெட்டவன்னு இனிமேதான் பார்க்க போறா. சூர்யா, நான் அடிபட்டதுக்கு அப்புறம் திருந்திட்டேன்டா. நீயும் திருந்திடு. அதான் மச்சான் உனக்கு நல்லது. டேய், எனக்கு தெரியும்டா எது நல்லதுன்னு எது கெட்டதுன்னு. நான் பாத்துக்கிறேன். அவன் நினைச்சபடி இந்த கல்யாணத்தை நடத்த போறாள். நடத்தட்டும் நடத்தட்டும். கல்யாணம் நடந்தாலும் நான் நினைச்சதானே அவ கூட குடும்பமே நடத்த முடியும். இனிமே ஒவ்வொரு நாளும் இவனை ஏண்டா கல்யாணம் பண்ணுன்னு தவிப்பாடா. என்னது நேரம் ஆயிட்டே இருக்கு. ஐயோ, முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ராணி அக்கா பவித்ராவோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரதா தானே வாணி அக்கா சொன்னாங்க. இன்னும் ஆளை காணோம். போங்க போங்க. வாங்க 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 வாங்க. ராணி அக்கா, அட வாங்க. என்ன இப்படி தயங்குறீங்க? இது உங்க பொண்ணு கல்யாணம், நீ தயங்காம இருங்க. ராணி அக்கா, உங்களுக்காக தாங்க காத்துக்கிட்டு இருக்கேன். இதோ இவங்களோட வந்துட்டேன்ல. வணக்கம். சரி சரி. நான் எல்லாத்தையும் விவரமா சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன்ல, நீ ஒண்ணு கவலைப்படாத, சரியா? என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்னோட சூழ்நிலை என்னால எதுவும் சொல்ல முடியல. இல்லம்மா, மன்னிப்பு கேட்க வேண்டியது நாங்க தான். என் பொண்ணு பண்ண தப்பாலதான் உங்க குடும்பமே கதி கலங்கி போய் நின்னுச்சு. பாவம், நீங்க நினைச்சிருந்தா உங்க பையனுக்கு அந்த பணக்கார வீட்டு பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். ஆமாமா, நீங்க என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பெரிய விஷயத்தை பண்ணிருக்கீங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கு இனிமே எல்லாமே நல்லதாமா நடக்கும். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. சரி பொண்ணு, அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, அப்படியே நீ கண் கலங்கிட்டு இருக்க? இல்லக்கா, சூர்யாவோட மனசை மாத்தாம பவித்ராவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அவ வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிக்கிறதா இல்ல சந்துருவுக்கும் ஸ்வேதாவுக்கும் பிடிக்காம கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு யோசிக்கிறதான்னு புரியலக்கா. என்ன பொண்ணு, நாங்க எதுக்கு இருக்கோம்? என்ன நடந்தாலும் சரி பாத்துக்கோ. இந்த பாரு, சந்துரு ரொம்ப நல்ல பையன். சீக்கிரமா ஸ்வேதாவை புரிஞ்சுக்குவான், ஸ்வேதாவும் சந்துருவ புரிஞ்சுக்குவான். சரிங்கக்கா. சரி சரி. பவித்ராவோட அம்மா அப்பாவை பவித்ரா கிட்ட கூட்டிட்டு போ. அவ இவங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. என்ன? வாங்க 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 வாங்க. ரெண்டு பேரும் பொண்ணு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வந்துருங்கோ. மாப்பிள்ளை
மாப்பிள்ளை இந்த மாலையை போட்டுக்கோங்க, வாங்கிக்கோங்க. ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி, ஓம் அதிர்ஷ்டலட்சுமியே போற்றி, ஓம் அன்னலட்சுமியே போற்றி, ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியே போற்றி, ஓம் ஓம்காரலட்சுமி. மாலையை வாங்கிக்கோமா, மாலையை மாத்திக்குங்க. ஓம் கஜலட்சுமியே போற்றி, ஓம் கனகலட்சுமியே போற்றி, ஓம். மாப்பிள்ளை மாலையை வாங்கிக்கோங்க. ஓம் கன்னியாலட்சுமியே போற்றி, ஓம் காருண்யலட்சுமியே போற்றி, ஓம் சுபாலட்சுமியே போற்றி, ஓம். மாலையை மாத்திக்குங்க. ஓம் கோலட்சுமியே போற்றி, ஓம் கோலாபுரலட்சுமியே போற்றி, ஓம். மாத்திக்குங்க. ஓம் சத்யலட்சுமியே போற்றி, ஓம் சர்வலட்சுமியே போற்றி, ஓம் சர்வசோதியே போற்றி, ஓம் சந்தானலட்சுமியே போற்றி, ஓம் சாந்தலட்சுமியே போற்றி, ஓம் சித்தலட்சுமியே போற்றி, ஓம் சிவானந்தலட்சுமியே போற்றி, ஓம் சுபலட்சுமியே போற்றி, ஓம் ஜெகலட்சுமியே போற்றி, ஓம் யோகலட்சுமியே போற்றி, ஓம் ஜெகலட்சுமியே போற்றி, ஓம்